எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்டி. இன்னைக்கு நம்ம டாப் 3 பட்டி காமெடி திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன படங்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எம்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல்லி ஒரு அடி அடிச்சிருங்க. நம்பர் 3, லைக் அ பாஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான மியா மற்றும் மெல் ஒரு சின்ன மேக்கப் கம்பெனி நடத்துகிறாங்க. ஒரு பணக்கார பிஸ்னஸ் உமனான கிளார் நூனா அவங்க கம்பெனியோட ஒரு பார்ட்டை வாங்குறாங்க. அவங்களோட நட்பு சோதிக்கப்படுது. அவங்களோட கம்பெனியை காப்பாற்றுறதுக்காக ஒருவருக்கொருவர் விசுவாசமாக இருக்க முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத மீதி கதை. இந்த படம் ஃப்ரெண்ட்ஷிப் மிகவும் முக்கியமானது, கடினமான காலங்களில் உண்மையான நண்பர்கள் உதவுவாங்கன்னு சொல்லுது. பிஸ்னஸ் நடத்துவதில் உள்ள சவால்கள் மற்றும் நண்பர்கள் எப்படி நம்ப வேண்டும்ங்கிறத இந்த படம் காட்டுது. ஃப்ரெண்ட்ஸ் தங்களை தாங்களே நம்பவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கவும் இந்த படம் என்கரேஜ் பண்ணுது. இது ரிலாக்ஸாக பார்க்கக்கூடிய ஃபன்னான படம். ஃப்ரெண்ட்ஷிப் மற்றும் ஒன்றா வேலை செய்வது பற்றிய லைட் ஹார்ட்டட் கதைகள் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். பாசிட்டிவ் மெசேஜஸ் கொண்ட ஃபன்னான படங்கள் விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நம்பர் 2, மீ டைம். சோனி அவரோட குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற ஒரு அப்பா. அவரோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே போகும்போது அவருக்கான சிறிய நேரம் ஒதுக்கி அவரோட ஃப்ரெண்டு ஹக்கை சந்திக்கிறாரு. அவங்க இருவரும் ஒன்னா சேர்ந்து வேடிக்கையான சாகசங்கள் செய்யறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத மீதி கதை. இந்த படம் உங்களை கவனித்துக் கொள்வதும் அன்றாட வாழ்விலிருந்து ஓய்வு எடுப்பது முக்கியங்கிறதையும் காட்டுது. இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கவும் வாழ்க்கை தேரும் ஆச்சரியங்களை அனுபவிக்கவும் கற்றுக் கொடுக்குது. குடும்பங்கள் மற்றும் நண்பர்களை கவனித்துக்கொள்ளும் அதே வேளையில் எல்லாரும் தங்களுக்கான நேரத்தை தேடணும்னு இந்த படம் சொல்லுது. நீங்கள் ஒரு அப்பாவா இருப்பது மற்றும் நண்பர்களை பற்றின ஃபன்னியான படத்தை பார்க்க விரும்புனா இந்த படம் சிறந்த சாய்ஸாக இருக்கும். இந்த படத்தில் வேடிக்கையான நகைச்சுவை மற்றும் இனிமையான தருணங்கள் இருக்கு. நீங்கள் ரிலாக்ஸாக ஃபன்னாக ஒரு படம் பார்க்கணுன்னா இது மிகவும் பொருத்தமாக இருக்கும். நம்பர் 1, த டைல்மா. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரோனி மற்றும் நிக் ஒன்னா சேர்ந்து கார்களை டிசைன் பண்ணுற கம்பெனியை வெற்றிகரமாக உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு நாள் ரோனி நிக்கோட மனைவி பெத் நிக்கை ஏமாத்துறாங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ரோனிக்கு அவரோட ஃப்ரெண்ட் நிக்கி கிட்ட விஷயத்த சொல்லணுமா அல்லது ரகசியமா வைக்கணுமான்னு தெரியல. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நினைச்சுக்கிறத மீதி கதை. இந்த படம் நண்பர்களிடம் நேர்மையாக இருப்பது மிகவும் கடினமா இருக்குங்கிறத நமக்கு காட்டுது. ஒரு நண்பர் காயப்படுவது நமக்கு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணணுங்கிறத இந்த படம் சொல்லுது. முடிவா வேதனையான விஷயமா இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறது இது நமக்கு நினைவூட்டுது. உங்களை சிந்திக்க வைக்கிற ஃபன்னியான படங்களை நீங்க பார்க்க விரும்பினா இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் மற்றும் லவ்வோட ஏற்றத்தாழ்வுகளை புரிஞ்சுக்கொள்ள இந்த கதை உதவுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த படத்துல சீரியஸான விஷயங்களை ஃபன்னா சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் இந்த படம் பொருந்தாது. ஸோ இதுதான் அந்த படங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த படங்களை பற்றி உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சுக்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி ஃபார் வாட்சிங் எம்டி.